ஒரு முறை எங்களுடைய இருப்பிடத்தில் ஒரு பெரிய ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்தது. அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் தேவனுடைய தாசன் என்னுடைய பெயரை சொல்லி என்னை அழைக்கிறார். ஒருவேளை நான் நினச்சேன் என்னுடைய பெயரை உடையவர்கள் அநேக பேர் இருப்பார்கள் என்று சொல்லி நான் திரும்பி திரும்பி பார்த்தேன். ஒருத்தருமே இல்லை. நான் ஒருத்தந்தான் ஜோனா. ஆகவே அவர் சொன்னார், நீ தப்பிக்க முயற்சி செய்யாத, எந்த சந்து வந்து நீ தேடாத, ஆண்டவர் உன்னை பிடிச்சிட்டாரு, உடனே நீ முன்னுக்கு வா என்று சொல்லி, பிறகு நான் அதை உணர்ந்து என்னை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார். வேதாகம கல்லூரியிலே படித்தேன். படிப்பை முடித்து 2 ஆண்டு எனக்கு சரியான ஒரு ஊழியம் கிடைக்கவில்லை. நான் பர்சனல் மினிஸ்ட்ரி பண்ணி கொண்டிருந்தேன். நீலகிரி மாவட்டத்தில் அநேக டீ எஸ்டேட்டுகள் இருக்கிறது. அந்த டீ எஸ்டேட்டுகளுக்கு சென்று ட்ராக்ஸ் நான் விநியோகம் செய்து கொண்டிருந்தேன். பிறகு கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு நல்ல ஒரு ஸ்தாபனத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். 86ஆம் ஆண்டு எனக்கு திருமணமானது. நான் திருமணம் செய்து கொண்ட மனைவி ஒரு ஆர்சி பேக்ரவுண்டு. இவள் என்னுடைய ஒரு ஊழியக்காரன் மூலமாக எங்களுடைய குடும்பத்துக்கு அறிமுகமாகி, பிறகு நாங்கள் எல்லாரும் விரும்பி ஏற்றுக்கொண்டு திருமணத்தை எங்களுடைய பெற்றோர்கள் முடித்து வைத்தார்கள். 87ஆம் ஆண்டு எனக்கு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சிறுமுகை என்று சொல்லப்படுகிற இடத்துல இப்படிப்பட்டதான ஒரு ஆலயத்தில் எனக்கு போதகர் பணியை ஆண்டவர் கொடுத்தார். அதை நான் செய்து கொண்டிருந்தேன். சிறு பிள்ளைகளை வைத்து கொண்டு மிக கஷ்டத்திலே, வறுமையிலே, குறைந்த சம்பளத்திலே எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். கர்த்தர் அதிசயமாய் எங்களை நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட இந்த மத்தியில் நான் வந்து உங்களெல்லாம் நான் பார்ப்பேன் என்று சொல்லி நினைத்து கூட பார்க்கவே இல்லை, கனவு கூட காணவே இல்லை. ஆண்டவருடைய சுத்த கிருபையினாலே இந்த அருமையான பரிசுத்தமான ஊழியரையும் சபை மக்களையும் உங்களுடைய நற்கிரிகளையும் காணும்படியாக கர்த்தர் எனக்கு பெரிய ஒரு கிருபையை தந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நேரம் கடந்து கொண்டு போகிறது. முக்கியமாக செய்திக்கு நாம் கடந்து போக வேண்டும். செய்திக்கு போவதற்கு முன்பதாக நான் எப்பொழுதும் எந்த இடத்துல ஒரு பாடலை பாடிதான் நான் கர்த்தருடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்வேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த பாடல் தெரிந்திருந்தாலும் என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுங்களா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் யார்? பேசும் தெய்வம். அல்லேலூயா. அவர் பேசுகிறவர். வேதத்திலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகரோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் மோசையோடு முகமுகமாக பேசி தன்னை இன்னார் என்பதை வெளிப்படுத்தினார். அதன் மூலமாக மோசை கூட ஒரு பெரிய காரியங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். உலகத்திலே பேசாத தெய்வங்கள் ஏராளமாக இருக்கிறது, கோடி கோடி இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறபடினாலே தான் உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்து அவருடைய நாமத்துக்கு மகிமையாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை மாத்திரம் நீங்கள் ஒருபோது நீங்கள் மறந்து விடவே கூடாது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம், பேசாத கல்லோ மரமோ அல்ல. அவர் உண்மையாக பேசுகிற தேவன். ஊழியக்காரர் சொன்னார், ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் எனக்கு அடிக்கடியே சொல்லுவார், மாமா நான் இந்த இடத்துல ஊழியர் செய்கிறேன்னு சொன்னால் அது ஆண்டவருடைய கிருபை தான் என்று சொன்னார். அவருடைய கிருபை இல்லாமல் வேறு ஒன்றுமே கிடையாது என்று சொன்னார். அது உண்மைதான். இன்றைக்கு கூட உங்கள் மத்தியில் நான் நின்று கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆகவே இந்த பாடலை பாடி கர்த்தருடைய செய்திக்கு நாம் கடந்து செல்லலாம். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீ,
பெற்றவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவரே, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவரே. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவே, என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவே, என்மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவரே, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. Praise the Lord. Praise the Lord. எனக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. சற்று பலவீனமாக இருக்கிறேன். உங்கள் ஊழியக்கார் சொன்னபடி போன வாரம் எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்தாங்க. அது ஆண்டவர் வெற்றிகரமாய் நடத்தி கொடுத்தார். நான் நிற்பேன்னு எனக்கு தெரியவே இல்லை, உட்காந்துட்டு தான் இருந்தேன் நான். நீங்கள் கூட என்னென்ன இவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு, நாங்களாம் நின்றுட்டு துதிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சோர்வு நிமித்தமாக பலவீனத்தின் நிமித்தமாக நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர் செய்திக்கு என்னை அழைத்த போது கர்த்தர் எனக்கு புது பலனை கொடுத்து விட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. நான் மிகவும் கஷ்டமாக தான் நடந்து போவேன், கஷ்டமாக தான் வருவேன், ரொம்ப டயர்னால் படுத்துக்கொள்வேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எனக்கு புது பலனை கொடுத்துருக்கிறார். என் தேவனை நான் எப்படி மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவர். ஸ்தோத்திரம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்படியே இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே, பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஒரு சிறு கூட்டமாய் இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்படுகிற இருப்பிடத்திலே எங்கள் நீர் ஒன்றாக நீர் கூட்டி ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்த முடியாத கிருபை செய்திருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் கர்த்தாவே, பேசும் தெய்வமாகிய நீர் எங்களோடு பேசும்படியாக எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வசனங்களை எங்களுக்கு ஆஸ்வதமாக்கி தாரும். வசனத்தை நீர் எங்களுக்கு அபிஷேகித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
என்னுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் என்றென்றும் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே 8வது வசனத்திலே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆரம்ப காலத்திலே ஆண்டவர் இந்த உலகத்திலே சிருஷ்டித்து படைத்து மக்களை உண்டாக்கி உருவாக்கி மக்களுடைய கரங்களிலே இந்த உலகத்தை கொடுத்த பொழுது அத்தனை ஜனங்கள் மத்தியிலே, அவ்வளவு மக்கள் மத்தியிலே நோவா மாத்திரம் ஒரு சிறந்த மனுஷனாக அங்கே காணப்பட்டான் என்று சொல்லி இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த சிறந்த மனுஷனாக விசேஷித்த தாசனாய் காணப்பட்டபடினாலே தான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலிருந்து தயவு கிருபை கிடைத்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வேதத்திலே முதல் முறையாக கிருபை என்று சொல்லி பதிக்கப்பட்ட வசனம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம்தான். அதற்கு பிறகுதான் அநேக இடங்களிலே கர்த்தருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு, இரக்கம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கிருபை என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நோவாவுக்கு ஆண்டவர் மூலமாய் கிடைத்ததினாலே நோவாவினுடைய வம்சம், நோவாவினுடைய சந்ததி, நோவாவினுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த வம்சத்தின் வழியாகத்தான் நீங்களும் நானும் வந்து இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே வழி நடத்தப்பட்டு கொண்டு வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம், கர்த்தருடைய கிருபையை மாத்திரம் வாங்க முடியாது. ஆனால் நாம் அவருக்கு பிரியமானவர்களாக, அவருக்கு நாம் ஏற்றவர்களாக, அவருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாய் மாத்திரமே இருந்தால் கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். ஆகவே பிரியமானவர்களே, திருமறையிலே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. ஒருவேளை நான் என்றைக்கோ நிர்மூலமாயிருக்கலாம். எனக்கு 79வது ஆண்டில் மிகப்பெரிய ஒரு வியாதி வந்தது, டைஃபாய்டு காய்ச்சல் வந்தது. மருத்துவமனையிலே என்னை அனுமதித்தார்கள். இரத்த வாந்தி எடுத்துக்கொண்டிருந்தேன். அப்பொழுதெல்லாம் இப்பொழுது இருக்கிறதான ஒரு விசேஷித்த சிறப்பு மருத்துவம் அங்கே கிடையாது. இருந்தாலும் அப்படிப்பட்டதான ஒரு அபாயகரமான கட்டத்திலிருந்து கூட கர்த்தர் என்னை காப்பாற்றினார். என்னை ஆண்டவர் புடமிட்டு இன்றைக்கு வெள்ளியை போல, இன்றைக்கு ஒரு வெளியேற பெற்ற ஒரு இரத்தன கற்களை போல, மாணிக்க கற்களை போல கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி பிரியமானவர்களே, நோவா தன்னுடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள ஒரு விசேஷித்த மனுஷனாக இருந்தான். அந்த விசேஷித்த காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா, நல்லா கவனிங்க, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே முதலாவதாக நீதிமான் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா ஆமேன். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும்பொழுது நோவாவை பற்றி நல்ல ஒரு சாட்சியை இங்கே நாம் பார்க்கிறோம். நோவாவின் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க. அந்த ஜனங்கள் மத்தியிலே நோவா நீதிமானாய் இருந்தான். இரண்டாவதாக உத்தமனாக இருந்தான். மூன்றாவது தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருந்தான்.
இன்னொரு இடத்துல நோவாவை பற்றி சொல்லியிருக்கிறது, அவன் கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம். நோவாவுக்கு இருக்கிற அந்த ஒரு அந்தஸ்து, நோவாவுக்கு இருக்கிறதான அந்த மகிமை, அந்த பிளஸ்ஸிங், அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறதா? நாம் நோவாவை போல அந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம் மூலமாய் ஆண்டவர் மகிமை அடைந்து கொண்டு வருகிறாரா, அல்லது உலகத்தை நாம் பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் நம்மை நாமே ஆராய்ந்து நம்மை சரிப்படுத்தி கொள்ள கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, கிருபை என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் வாசித்தோம். அப்போ அந்த கிருபை என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தவர்கள் யாராவது சொல்லலாம், சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை என்றால் என்ன? வாட் இஸ் த கிரேஸ்? தெரிந்தவங்க சொல்லலாம், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. சரி, நான் சொல்கிறேன். தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் கிருபை. யோசித்து பாருங்க, இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதனைக்கு நாம் ஏமாத்துறோம். ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் அவருடைய கிருபையினாலே, அவருடைய தயவுனாலே, அவருடைய இரக்கத்தினாலே இந்த இடத்துல நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மெல்லாம் யார்? ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜனம் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போது தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரியதான ஒரு கிஃப்ட் தான் கர்த்தருடைய கிருபை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே புயல் வரலாம், நம்முடைய வாழ்க்கையிலே காற்றுகள் வீசலாம், பிரச்சனைகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், பற்றாக்குறைகள் ஏற்படலாம், இழப்புகள் உண்டாகலாம். இருந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. ஐயா பாடினாங்க, உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகிறது. அந்த பாடலை பிரசங்கத்துக்கு முன்னாடி நான் பாடலான் இருந்தேன், ஊழியக்காரே அவர் பாடிட்டார். ரொம்ப சந்தோஷம். இதை உண்மையாலுமே ஆண்டவருடைய சித்தம்தான் இந்த வார்த்தை. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற இந்த செய்தி உண்மையாலுமே ஆண்டவருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவருடைய தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெகுமதி தான் கர்த்தருடைய கிருபை. இந்த கிருபையை மாத்திரம் நம்ம இழந்து போகவே கூடாது, இழந்து போகவே கூடாது. நான் எத்தனையோ முறை பலவிதமான சோதனைகள் நான் பாதிக்கப்பட்டு, வேண்டாம் இந்த மினிஸ்ட்ரி, வேண்டாம் இந்த வேலை, நம்ம போயிடலாம், பயங்கரமான ஒரு கஷ்டத்தின் மத்தியில் தான் நாங்கள் கடந்து போனோம். எனக்கு உறுதுணையாக என்னுடைய மனைவி இருந்தாங்க. ஒருவேளை அவங்க ஆர்சி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் கூட அதிகமான அந்த ரட்சிப்பினுடைய அந்த தன்மை அவர்கள் அறியாமல் இருந்தாலும் கூட பொறுமையோடு இந்த ஊழியத்திற்கு ஜெபத்திலே அவர்கள் தாங்கி எங்களுடைய குடும்பத்தை இம்மட்டமாக ஆண்டவர் நடத்தும்படியாக கிருபை செய்தார். மிக பயங்கரமான ஒரு வறுமை, பற்றாக்குறை, பசி, பட்டினி இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காகத்தை கொண்டு போஷித்தது போல எங்களை போஷித்து இன்றைக்கி உங்களை மத்தியில் கடவுளுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக என்னை இங்கே கொண்டு நிறுத்தியிருக்கிறார். ஸ்தோத்திரம். சரி, இந்த கிருபையை பற்றி சில வசனங்களை மாத்திரமே பார்த்துவிட்டு நாம் கடந்து போகலாம். முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்க பிரியமானவர்களே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஒருவேளை நாம் அவரை விட்டு விலகலாம், நாம் அவரை மறந்து விடலாம், நாம் அவரை நினைவு கூறாமல் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது மகனே, என் கிருபை உன்னை விட்டு விலகாது மகளே, நீ பயப்படாது, திடன் கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மோசேயோடு கூட இருந்த தேவன், யோசுவாவோடு கூட இருந்த தேவன்,
ஆரோனோடு கூட இருந்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருந்தாலும் கூட, எப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு வந்திருந்தாலும் கூட பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய கிருபை மாறாமல் உங்களோடு கூட இருக்கும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு கர்த்தர் கிருபையாக கிஃப்டாக கொடுக்கப்பட்ட கிருபையை அவர் எக்காரணத்தை கொண்டு எடுத்துக்கொள்ள மாட்டார். அந்த கிருபிலே உங்களை வளரதான் செய்வாரே தவிர, பெருகதான் செய்வாரே தவிர, ஆண்டவர் எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய பின்மாற்றத்தின் நிமித்தமாக, நம்முடைய முறுமுறுகளின் நிமித்தமாக, நம்முடைய சோர்வுகளின் நிமித்தமாக, ஆண்டவரை மறந்து தூரமாய் போய் கொண்டிருக்கிற அந்த காரியத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவர் கொடுத்த கிருபையை எடுத்துக்கொள்ள மாட்டார். ஆகவே இதற்காக வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சரி, கர்த்தருடைய கிருபை யாருக்கு அதிகமாக கிடைக்கும்? வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீதிமொழிகள் பிரைஸ் தி லார்ட். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறது தாழ்மை. நம்மை ரட்சித்த தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பெற்றோர்களுக்கு எப்படி அவர் கீழ்ப்படிந்தார், எப்படி தன்னைத்தானே அவர் தாழ்த்தினார். அவர் தாழ்த்தினபடினால்தான் இன்றைக்கு எல்லா தேவர்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்திலே ஒருவருமே இல்லை. ஆகவே தான் உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி நான் பாடுகிறோம். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய அவருடைய வாழ்க்கையிலே, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே தாழ்மை காணப்பட்டது. என் அன்பானவர்களே, நாம் வசதி உடையவர்களாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது, என் பிள்ளை என்னிடத்திலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நாம் தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்தி அவருடைய கிருபையிலே நம்மை வளர செய்கிற தேவனாக இருக்கின்றார். இது கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் அதை நாம் ஆண்டவருடைய கரத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து அதை மேற்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறதாக இருக்கிறது. சரி, போகட்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். ம் 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 ஆம், பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும் பொழுது இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய கிருபையினாலே அவர் மூடி மறைத்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, அநேகருடைய கிருபையினாலே ஸ்தோத்திரத்தினாலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் உங்களுடைய ஊழியக்காரர் உங்களை ஆராதனையில் வழி நடத்தினார். எதுக்கு தெரியுங்களா? நீங்கள் கிருபையை அதிகமாக வாங்கி கொள்ள வேண்டும். கிருபையை நீங்கள் அப்படியே பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். கிருபை உங்களை வழிநடத்தப்பட வேண்டும். கிருபை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் அவர் உங்களை துதி ஆராதனை அவரும் அவருடைய துணைவியருமாக சேர்ந்து உங்களை வழி நடத்தினார். என்ன பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம், எவ்வளவு கோடி கோடி ஆசை இருந்தாலும் கர்த்தருடைய கிருபைக்கு நிகரானது வேறு ஒன்றுமே கிடையாது, வேறு ஒன்றுமே கிடையாது. பிரியமானவர்களே, ஒரு முறை ஆண்டவருடைய கிருபையை பெற்றவளாகிய நாம் இழந்து போய்விட்டால் மீண்டும் நமக்கு அந்த கிருபை கிடைப்பது மிக கடினமான ஒரு காரியம். அதனால் மிகவும் ஜாக்கிரதையோடு ஜெபத்தோடு பிரியமானவர்களே ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தருடைய கிருபையிலே நம்மை அவர் பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி திருமறையிலே நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை 66ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை ஆண்டவரிடத்தில் ரெக்வெஸ்ட் பண்ணி அவர் ஜெபம் பண்ணுறாரு. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும்
இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி, பிரியமானவர்களே, தாவீதுனுடைய ஒரு ரெக்வஸ்ட் பாருங்க. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே இருக்கிறது, ஆனால் தயவு கூர்ந்து அந்த கிருபையை மாத்திரம் நீங்கள் எடுத்து விடாதீங்க. அதற்காக நான் ஜெபம் பண்ணுறேன், என்னுடைய ஜெபத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் தாவீது ராஜா ஜெபம் பண்ணுறார். அதனால தான் நீங்கள் சங்கீத புத்தகத்தில் எங்கே பார்த்தாலும் கிருபை 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 என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கிருபை நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். இதை மாத்திரம் நாம் பாதுகாத்து கொண்டு கிருபையிலே வளரும்படியாக நம்மை ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுப்போம். இன்னும் 2 வசனத்தை மாத்திரம் சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முறை நான் வந்து உங்களோடு கூட அதிகமான காரியங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். என் குமாரனே, நீ இயேசு கிறிஸ்துவுக்குள் கிருபையிலே பலப்படு. போதும். பிரியமானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன தெரியுங்களா? தீமோத்தேயுவே, நீ பெரிய ஆள், எல்லாவற்றையும் நீ அறிந்தவனா இருக்கிறாய், நல்லதுதான். ஆனால் என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய கிருபையிலே நீ பலப்பட்டவனாக காணப்படு. கர்த்தருடைய கிருபையிலே நீ வளர்ந்தவனாக காணப்படு. ஏனென்றால் உலகத்துடைய சோதனைகள், ஊழியத்தின் பாதையிலே உனக்கு அதிகமான பிரச்சனைகள், போராட்டங்கள் கடந்து வரும் பொழுது நீயோ ஒரு வாலிபன், அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கிருபை உனக்கு வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நான் ஒவ்வொருவரையும் எதிர்நோக்கி அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் பிசாசினாலே நமக்கு கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இவைகளிலிருந்தெல்லாம் நீங்களும் நானும் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கிருபையிலே வளர வேண்டும், அவருடைய கிருபையிலே பலப்பட வேண்டும். நம்முடைய சரீரம் வளர்வதற்கு 3 வேளை ஆகாரம் எடுத்துக்கொள்கிறோம் அல்லவா? அதுபோலவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கனி கொடுக்கிற ஜீவியமாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய கிருபையிலே நீங்கள் நானும் பலப்பட வேண்டும். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு வேண்டுகோளாக கொடுக்கிறார், ஒரு ஆலோசனையாக கொடுக்கிறார். தீமோத்தேயு அதை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் கொடுக்கிற கிருபையை எப்படி நாம் பராமரித்து கொண்டு வருகிறோம், எப்படி பாதுகாத்து கொண்டு வருகிறோம், எப்படி அந்த கிருபையிலே நீங்களும் நானும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். 103ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே நம்முடைய கர்த்தரை பற்றி அங்கே என்னவென்று சொல்லியிருக்கிறது வாசிப்போம். படிங்கம்மா. இங்கே பாருங்க, கர்த்தருடைய கிருபையுடைய வார்த்தை இங்கே வருகிறது. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர், மிகுந்த கிருபை உள்ளவர். உங்கள் ஒவ்வொரு மேலே அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு மேலே அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு மேலே மனதுருக்கம் உடையவராக இருக்கிறார். என்னுடைய பிள்ளை இந்த உலகத்திலே சோர்ந்து போகக்கூடாது, என்னுடைய பிள்ளை இந்த உலகத்திலே மனம் தளரக்கூடாது என்று சொல்லி, பிரியமானவர்களே, இரக்கம் உள்ளவராக, மனதுருக்கம் உடையவராக, நீடிய சாந்தம் உள்ளவராக, கிருபை உள்ளவராக இருந்து உங்களை பாதுகாத்து பராமரித்து கொண்டு வருகிற ஆண்டவராக இருக்கிறார். இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த வார்த்தைகளெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. ஆகவே தயவுசெய்து இதை நீங்கள் நோட் பண்ணி வைத்து கொண்டு நீங்கள் வீட்டிலே சென்று அதை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம். இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன். இங்கே பாருங்க பிரியமானவர்களே, ஆதியாகமத்திலே, யாத்திராகமத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவராக இருந்தபடினால்தான்
இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவரே கிருபை உள்ளவராக இருக்கும் பொழுது அப்போ நீங்களும் நானும் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும்? நிச்சயமாக அந்த கிருபிலே பரிபூர்ணமாக்கப்பட்டவளாக இருக்க வேண்டும். அந்த கிருபிலே எந்த விதமான குறைபாடுகள் இல்லாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிரியமானவர்களே, கெடுக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் நம்மளுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய கிருபை நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறது. கலங்க வேண்டாம். எக்காரணத்தை கொண்டும் ஆண்டவருடைய கிருபையை நழுவ விட்டு விடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள அதிகமாய் நாம் ஜெபிப்போம். அதிகமாய் கர்த்தருடைய கருத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் இந்த கிருபையிலே நம்மை பெருக நமக்கு உதவி செய்வாராக. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24-25 வசனத்திலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை அங்கே நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை அவர் பாதுகாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, மீண்டுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, அடியன் மூலமாய் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், உமது கிருபை மாறாதது, உமது கிருபை அழியாதது. ஆண்டவரே, உமது கிருபை நிலைத்திருக்கக்கூடியது. இதிலே தகப்பனே, நாங்கள் வளர்ச்சி அடைந்து கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவர்களை எங்களை மாற்றும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.